Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம கேப்சிகம் சப்பாத்தி ரோல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பெரிய கேப்சிகம், அப்புறம் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச சீரகப்பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச உப்பில் 1/2 ஸ்பூன் உப்புலேருந்து கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பை போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கக்கூடாது, சும்மா கிளாஸி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சியாக வதக்கக்கூடாது, ஓரளவு வதக்க வேண்டியதான். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் வறுத்த பொடிச்ச ஜீரகப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். எதுவுமே ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவு கடிக்கிற அளவுக்கு இருக்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பேலன்ஸ் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், ரெண்டுமே இல்லைனாலும் டொமேட்டோவை ஒரு டொமேட்டோவை மிக்சியில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அந்த கேப்சிகம் க்ரன்ச்சியாக வேகிற அளவுக்கு ஒரு 80% வெந்தால் போதும். அதுதான் பதம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை எடுத்து சப்பாத்தி செஞ்சு அந்த சப்பாத்தியோட நடுவில் வச்சுட்டு ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். இது நம்ம லன்ச் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.